ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு யோகம் தரும் அன்னை செவ்வாய்ங்கிற கனன்ற நெருப்பு கிரகம் மேசராசியை தனது ஆலயக்குள் வைத்திருப்பது போல குளிர்வான இதமான சுகமான சுக்கிரன் ரிஷபராசியை ஆட்சி செய்கிறது. மேசத்தை எப்படி பூமியின் புத்திரன் என்று பார்த்தோமோ அதே போல ரிஷபத்தை கட்டிடத்தின் நாயகன் என்று சொல்லலாம். ஏனெனில் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தான் கட்டிடக்கலைகளுக்கெல்லாம் அதிபதி. தண்ணீர் தொட்டியை கூட விமானம் மாதிரி வடிவமைக்கும் ரிஷபராசியினர் உண்டு. வீட்டின் முகப்பில் மல்லிகையும் முல்லையையும் படரவிட்டு அழகு பார்ப்பீர்கள். இப்படி கட்டிடக்காரனாக இருக்கும் சுக்கிரனே உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருவதால் வீடு கட்டுவதில் குறியாக இருப்பீர்கள். வீட்டிற்கு எதிரே எப்போதும் காலி இடம் இருந்தால் நல்லது என்று நினைப்பீர்கள். நகர்ப்புறங்களில் ஒரு சுவர் இரு வீடு என்கிற அமைப்பு உங்களுக்கு சரி வராது. பெரும்பாலும் அறையில் இருப்பதை விட பால்கனியில் நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் பிடிக்கும். அதனால் பால்கனியை அழகாகவே வடிவமைப்பீர்கள். என்னதான் கிரானைட் கல்லையும் மார்பிளையும் வைத்து வீடு கட்டினாலும் வீட்டின் பாத்ரூமில் பாதக்கல்லையும் தேங்காய் நாரையும் வெட்டி வேரையும் வைத்திருப்பீர்கள். உடம்புக்கு அதைத்தான் உபயோகப்படுத்துவீர்கள். ரிஷபராசிக்கு சரளை மற்றும் கருப்பு நிற மண்ணாக இருந்தால் நல்லது. நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தாலும் சரி அல்லது ஜாதக பிரகாரம் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கோ அல்லது லக்கணத்துக்கோ 4ஆம் இடமான சிம்ம ராசி வருகிறது. அந்த ராசியை சூரியன் தான் ஆட்சி செய்கிறார். எனவே உங்கள் வீடு குறித்த எல்லா விஷயங்களையும் சூரியன் தான் நிர்ணயிக்கிறார். உங்கள் ராசியான ரிஷபத்திற்கு அதிபதியாக வரும் சுக்கிரனும் சூரியனும் கொஞ்சம் பகையானவர் ஆவார். அதனால் மனை வாங்கி போட்டால் சீக்கிரம் வீட்டை கட்டவிடாது, தடைகள் வரும். முதல்ல காம்பவுண்ட் போட்டுடு, அப்புறமா வீட்டை கட்டு என்று யாரேனும் சொன்னால் அதை செய்யாதீர்கள். இரும்பு வேலி வேண்டுமானால் போடுங்கள். எப்போதுமே சுற்றுச்சுவரை முதலில் எழுப்பிவிடாதீர்கள். அது கட்டிடத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். நீங்கள் ஆவணி, கார்த்திகை, தை, மாசி, பங்குனி போன்ற மாதங்களில் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் வீட்டை விரைந்து கட்டி முடிப்பீர்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சாலை விரிவாக்கத்தில் வீட்டின் முன்பகுதியை இழப்பீர்கள். மேலும் நல்ல பூமி கூட அமைந்துவிடும். ஆனால் பில்டர் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார். எல்லாமே தரமாக போட்டிருக்கேங்க என்று சொல்லிட்டு தரமற்ற மெட்டீரியலை உபயோகப்படுத்துவார். ஆகஸ்டில் வீட்டு சாவியை கொடுத்துறேன் என்று சொல்லி டிசம்பர் இறுதி வரை தாமதப்படுத்துவார். அதனால் உஷாராக இருங்கள். சிவராசிக்காரரான நீங்கள் சொந்த ஊர் வாசனையை விரும்புவீர்கள். எங்கள் தாத்தா எனக்காக எடுத்து வச்சிருந்த ஊஞ்சலை கொண்டு வந்து மாட்டப் போகிறேன் என்று சொந்த ஊருக்கு ஓடுவீர்கள். எப்போவோ போட்ட அப்ளிகேஷன் இப்போதான் வீட்டு வசதி வாரியத்திலிருந்து வீடு ஒதுக்கியிருக்காங்க என்று சூரியன் அரசு சம்பந்தமாக வீட்டை அளிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருந்து விட்டால் போதும், வீடு அமோகமாக கட்டுவீர்கள். பொதுவாகவே கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு போன்ற திசையில் தலைவாசல் வரும்படி வீட்டை கட்டுங்கள். அடுக்குமாடி என்றால் 2வது தளம், 3வது தளம் மேற்கு பார்த்த திசையில் இருந்தாலும் பரவாயில்லை. எப்போதுமே கடையும் கடையை சார்ந்த இடத்திலும் வீட்டை விரும்ப மாட்டீர்கள். அதேபோல் தொழிற்சாலைக்கு அருகே பாதி விலைக்கு இடம் கொடுத்தாலும் வாங்க மாட்டீர்கள். தினமும் 40 கிலோமீட்டர்னா கூட பரவாயில்லை, வந்து போகிறாங்க என்பீர்கள். மேலே சொன்ன ரிஷபராசிக்கான பொதுவான விஷயங்கள். இந்த ராசிக்குள் வரும் 3 நட்சத்திரங்களின் வீட்டு யோகத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. ரிஷபராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் என்றழைக்கப்படும் இடத்திற்கு அதிபதியாகவும் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதியாகவும் சூரியனை வருவதால் எதையும் உடனே அடைய வேண்டும் என்கிற வேகம் இருக்கும். இப்போ ஸ்கூட்டர் வச்சிருக்கும், இன்னும் 5 வருஷத்தில் கார் வாங்கிடலாம் என்று பெரிய கேட் அமைத்து வீடு கட்டுவீர்கள். பவர் கட் அடிக்கடி இல்லாத ஏரியா பார்த்து இடம் தேடுவீர்கள். மழை நாட்களில் நீர் தேங்காத மேட்டு பகுதியை வாங்கி போடுவீர்கள். இந்த நட்சத்திரத்திற்கு பூர்வீக சொத்துக்களில் விளைநிலம் தங்கும், நல்ல விளைச்சல் இருக்கும். ஆனால் வீடு தங்காது. ஆனால் வந்த ஊரில் கட்டிய வீட்டை எப்பொழுதும் விற்க மாட்டீர்கள். வங்கி கடன் கிடைக்கும். நிறைய வருவாய் வருவதாக காட்டி வருமான வரியை சரியாக கட்டுவீர்கள். அதற்கு இணையாக பெரிய தொகையை கடனாக வங்கியில் எதிர்பார்ப்பீர். அப்படி செய்தால்தான் நல்லது. ரேஷன் கடை, மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இடமோ அடுக்குமாடி வீடோ கிடைத்தால் நல்லது. அதேபோல் மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் உங்கள் வீட்டிற்கு அருகிலேயோ அல்லது நீங்கள் குடியிருக்கும் தெருவிலேயோ அமைந்திருக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் இப்படி பல விதங்களில் உங்கள் இல்லத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருந்தால்தான் நல்லது என்று விட்டுவிடுங்கள். வீட்டையோ மனையோ வாழ்க்கை துணையின் பேரில் பதிவு செய்வது நல்லது. கட்டிடக்காரனாக சுக்கிரன் உங்களின் வீட்டு ஸ்தானாதியாக வரும் சூரியனுக்கு மெல்லிய பகையாக இருப்பதை நினைவுபடுத்துகிறேன். 33 வயதிலிருந்து 38 வயதுக்குள் வீடு அமையும் யோகம் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, மகம் போன்ற நட்சத்திரங்கள் நடக்கும் நாட்களில் பத்திர பதவியோ புதுமண விழாவையோ நடத்தி கொள்ளுங்கள். வீட்டு வாசலில் நெடுநெடுவென்று மரங்களை வளர்த்து கிளைகள் பக்கவாட்டில் வளர்ந்தால் வெட்டிவிடுவீர்கள். சூரியனை நோக்கி தான் மரங்கள் வளர வேண்டும் என்பது உங்கள் நட்சத்திரத்தின் விருப்பமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம். நீங்கள் பாலைவனத்தில் வீடு வாங்கினாலும் உங்களுக்கு மட்டும் தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அதேபோல் அந்த தண்ணீர் டேங்க்கு பக்கத்தில் தாங்க அவர் வீடு இருக்குது என்று உங்கள் இல்லத்தை சுட்டி காட்டுவார்கள். தெருவின் பெயர் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று வினோத ஆசை இருக்கும். பாரதியார் நகரில் வஉசி தெருவில் 6ஆம் நம்பர் வீடு தாங்க நம்மோடது என்றிருந்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிக தூண்களை வைத்து வீடு கட்டுவது பிடிக்கும். மென்மையான ரோமானியர்களின் ரசனையில் வீடை அமைக்க விரும்புவீர்கள்.
வீட்டு தலைவாசலை வடமேற்கு மேற்கு என்று வைத்து கட்டுங்கள். படுக்கையறை பெரிதாக இருப்பது நல்லது. ஆரம்பத்தில் சிறியதாக வீட்டை கட்டினாலும் 46 வயதுக்கு பிறகு பெரிய வீடாக கட்டுவீர்கள். சொந்த வீடு இருந்தாலும் சகல வசதிகளோடும் மனதிற்கு இனிமையான வாடகை வீடு கிடைத்தால் கூட அதில் தான் வசிப்பீர். மனைவிக்கு என்ன பிடிக்கும், குழந்தைக்கு எது பிடிக்கும் என்று கேட்டு வீட்டில் மாற்றம் செய்வீர்கள். எப்போதோ வங்கியில் போட்டு வைத்திருந்த தொகையை முதலில் முன்பணமாக கொடுங்கள். அதற்கு பிறகு வங்கிக் கடனில் வீடு கட்டுங்கள். புனர்பூசம், உத்திரம், உத்திராடம், ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகுவிழாவையும் நடத்துங்கள். அடுத்ததாக மிருகசீரிசம் 1-2 மாதத்தை பார்ப்போம். மிருகசீரிசம் 1-2 மாதத்தை பார்ப்போம். பூமிக்காரனான செவ்வாய் தான் இதற்கு அதிபதியாக வருகிறார். அவருக்கு என்ன சார், வீடு இருக்குது, ஆனால் இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறாரு, அவ்வளோதான் என்பார்கள். 25 முதல் 40 வரை குரு திசை நடைபெறும். உங்கள் ராசினான சுக்கிரனுக்கு பகைவராக குரு இருந்தாலும் உங்கள் நட்சத்திர நாயகனான செவ்வாய்க்கு குரு நட்பாக இருப்பதால் எங்கோ நிலை கொண்டிருந்த மனம் பூமிக்கு வரும். கை நழுவி சென்ற பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும். ஆனால் அலைச்சல் இருக்கும். 27, 28, 32, 33, 37, 39 வயதுகளில் உங்களின் சக்திக்கு மீறி வாழ்வின் உச்சத்தை தொடுவீர். 2 வருஷம் முந்தி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தார், அதுக்குள்ளே சொந்த வீடு வாங்கிட்டாரு என்று ஆச்சரியப்பட வைப்பீர்கள். பொதுவாகவே எல்லா ஜோதிடர்களும் மிருகசீரிச நட்சத்திரத்தை மிக சிறந்த நட்சத்திரம் என்பார்கள். தரைதளமாக அடுக்குமாடி இருப்பதும் கிழக்கு தெற்கு நோக்கி தலைவாசல் இருப்பதும் நல்லது. போலீஸ் குடியிருப்பு பகுதி, தீயணைப்புத்துறை அலுவலகம், அரசு மருத்துவமனை போன்ற இடங்களில் வீடு கிடைத்தால் நல்லது. எல்லா வகை மண்ணுமே ராசியாக இருக்கும். இந்த ராசிக்குள்ளேயே நிறைய வீடுகள், நிலங்கள் வாங்கப்படுபவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வீட்டை விற்று வீடு கட்டுவீர்கள். வீடு கட்டுதல் என்கிற பிரம்ம பிரயத்தனம் உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். செவ்வாய் உங்களின் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருவதால் பூர்வீக வீடோ அல்லது தானாக சம்பாதித்த வீடோ எளிதாக அமைந்துவிடும். அஸ்வினி, ரோகிணி, பூசம், மகம், ஹஸ்தம், அனுஷம், திருவோணம், மூலம், உத்திரட்டாதி, மகம் போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகுவிழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் வீடியோகம் பெற வழிபட வேண்டிய தலம் திருவக்கரை ஆகும். புதுச்சேரிக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில் இருக்கும் இந்த தலத்தில் வக்கரகாளி என்னும் நாமத்தோடு அன்னை அருள்பாலிக்கிறார். இன்றும் சன்னதியின் அண்மை வெண்மையாய் உக்கத்தோடு உள்ளது. வலது காலை மடக்கி இடது காலை கீழே படரவிட்டு இடது கை விரலை லாவகமாக மடித்து ஆட்காட்டி விரல் தன் பாதத்தை சுற்றுவது போல அமைந்த கம்பீரம் அவள் பாதம் பணிய வைக்கிறது. குங்குமமும் மஞ்சளும் கலந்த ஒரு சுகந்தம் அந்த சன்னதியில் சுழன்றபடி இருக்கும். அருகே வருவரை செமைப்படுத்தும். அபிஷேகம் முடித்து அலங்கார கோலத்தில் நாளெல்லாம் அம்பாளை பார்க்க கண்களில் நீர்க்கண்ணம் வழிந்தோடும். காளியை தரிசியுங்கள். உங்கள் இல்லக்கனவை அவள் எப்படி நிறைவேற்றுகிறாள் என்று பாருங்கள். ரிஷபராசி குணநலன், நடத்தை மற்றும் ஆளுமை. இந்த ராசிக்குரியவர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நிலையான முடிவுகளை விரும்புவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதில் ஈடுபடுவார்கள். இது அவர்களுக்கு மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். குறியீடு. ரிஷபராசிக்குரிய குறியீடு காலை. இயற்கையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் கடின உழைப்பாளி. பொதுவாக காலை அமைதியாக இருக்கும், ஆனால் கோபம் வந்தால் ஆக்ரோஷமாகிவிடும். இந்த குணாதிசயம் இவர்களுக்கு இருக்கும். பொதுவான அமைப்பு. ரிஷபராசிக்குரியவர்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களின் தோல் மிகவும் மிருதுவானது. அவர்களின் உதடுகளும் மென்மையானதும் கூட. குணாதிசயம். ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அமைதியான குணம் படைத்தவர்கள். எப்போதாவது அவர்களின் பேச்சு திறனால் வெற்றியடைவதுண்டு. மேலும் அவர்களை எளிதில் ஏமாற்ற முடியாது. பொழுதுபோக்கு. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக புத்தகங்களை அதிகம் படிக்க விரும்புவார். விளையாட்டு, நடனம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு காட்டுவார். இந்த ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை அறிய ஆர்வம் காட்டுவார். குறைகள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மிகவும் பிடிவாதமாக இருப்பர். சோம்பேறித்தனம் அவர்களிடம் காண முடியும். மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிடுகையில் ரிஷபராசிக்காரர்கள் பழமைவாதமாக இருப்பார்கள். கல்வி மற்றும் வேலை. ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் நம்பகமானவர்கள், கடின உழைப்பாளிகள், அமைதியானவர்கள் மற்றும் விடாமுயற்சியுள்ளவர்கள். அதனால்தான் அவர்கள் விவசாயம், வங்கி, மருத்துவம், கல்வியாளர்கள் மற்றும் கட்டுமான பணிகளில் வெற்றியை பெற முடியும். அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அறிவு காரணமாக அவர்கள் வெற்றியின் உயரங்களை நன்றாக தொட முடியும். காதல் வாழ்க்கை. ரிஷபராசிக்குரியவர்கள் ஆழமான உண்மையான காதலை நம்புவார்கள். உறவுகளின் பொய்மையும் போலி அன்பும் அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும். இந்த ராசிக்காரர்கள் கண்ணாடி போன்று உள்ளத்தை பிரதிபலிப்பவராக இருப்பார். அதேபோல மற்றவர்களிடமிருந்து இதை எதிர்பார்ப்பார். திருமணம் மற்றும் பொது வாழ்க்கை. ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் பெறக்கூடியவர்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் பிரபலமானவர்கள். தேவைப்படும் காலங்களில் மற்றவர்களுக்கு உதவ யோசிக்கவே மாட்டார்கள். நண்பர்கள். ரிஷபராசிக்காரர்கள் மிதுனம், கன்னி மற்றும் மகராசிக்காரர்களுடன் நட்புறவை வைத்திருப்பார்கள். இது தவிர மேஷம் மற்றும் ரிஷபராசிக்காரர்கள் இடையே கருத்து வேறுபாடுகளை கொண்டிருப்பார். ஆனாலும் அவர்களுடன் நட்புறவு எந்த பாகுபாடுமின்றி இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பர்பிள். அதிர்ஷ்ட நாள் வெள்ளி. அதிர்ஷ்ட கல் வைரம்.